ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரீக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா, உச்சிஷ்ட கணபதியோட பூஜை விதி தான் நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு முதல்ல வந்து சேர கீழே காண பெல் பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணுங்க. உச்சிஷ்ட கணபதியோட மந்திரம் முதல்ல கொடுத்துருக்கு, ஆனாலும் வேற ஒரு மந்திரம் கூட இது கூட கொடுக்குறோம். உச்சிஷ்ட கணபதி பூஜை பண்றதுனால ஒருபாடு சௌபாகியங்கள் நம்மளை தேடி வரும். அது விதியா பண்ணணும். அப்போ இந்த மந்திரம் எந்த முறையில நீங்க பண்றது நல்லா இருக்கும்னு சொன்னா, செம்பு தகுடுல வந்து உச்சிஷ்ட கணபதியோட யந்திரம் வரைந்து அதுக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணி அது ஹோமம் பண்ணும்போது பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்க தெரிந்த ஆளுகிட்ட பிராண பிரதிஷ்டை உண்மையா பண்ணி வாங்குங்க. அப்படி ஹோமம் பண்ணி கிடைக்கிறது உங்களுக்கு புத்திமுட்டுன்னா, நம்ம காளி கோவில் சார்பாக ஒரு மாசத்துல ஒரு 3 உச்சிஷ்ட கணபதி ஹோமம் நடக்கும். கண்டிப்பா நீங்க அந்த ஹோமத்துல கலந்து அதை வாங்கிட்டு போகலாம். அதுக்கு பெரிய காசெல்லாம் கிடையாது. அந்த ஹோமத்துக்குள்ள பொருட்கள் மட்டும் கொண்டு கொடுத்தாலே போதும். அப்ப நீங்க எப்படி இந்த மந்திரத்தை பண்ணோங்கிறத கூட நான் விளக்கமா சொல்றேன். இந்த எல்லா மந்திரத்துக்குமே ரிஷி சந்தஸ் ஞாசங்கள் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பண்ணும்போதுதான், முறையா பண்ணும்போதுதான் மந்திரம் சிரிக்க பூர்ணமாகுது. அப்போ தியானம் மட்டும் பண்ணாலும் மந்திரம் ஒர்க் ஆகும், அது மந்திரம் சித்தியாகும். சித்தி ஆகாதுன்னு சொல்றதெல்லாம் தவறு. அதே மாதிரி மூல மந்திரம் பண்ணாலும் மந்திரம் சித்தி ஆகும். ஆனா விதியா பண்ணும்போது எல்லாம் சேர்த்து பண்ணோங்கிறது தான் உண்மை. அப்ப இதுல தியானம் கொடுத்துருக்கு. அந்த தியானம் தமிழ்லயே எழுதி இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட. அப்போ அந்த மந்திரத்தை நீங்க பார்த்து அந்த தியானத்தை சரிக்கு நீங்க மனசுல கொண்டு வரணும். அந்த ரூபத்தை, அந்த உச்சிஷ்ட கணபதியோட ரூபத்தை நீங்க கொண்டு வரணும். அப்போ நம்ம இந்த தியானத்துல வந்து பாசம், அபயம், வரதம் அப்படியெல்லாம் சொல்லும்போது உங்க அந்த ரூபம் நீங்க அந்த கணபதியோட கையில அதை வச்சிருக்குங்கிறத எண்ணம் நீங்க மனசுல கொண்டு வரணும். அப்ப அந்த ரூபம் உங்க மனசுல பதியும், அந்த உச்சிஷ்ட கணபதியை வந்து. அதுக்கு அந்த தியானத்தை நீங்க வந்து ஒரு 9 முறை நீங்க சொல்லுங்க. அது எப்படி சொல்லணும்னா, அந்த நம்ம தகுடு வாங்கி, செம்பு தகுடு வாங்கி வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு பூஜை பண்ணிட்டு அப்படி பூஜை பண்ணும்போது இந்த தியானத்தை 9 முறையும், மூல மந்திரத்தை 108 முறையும் ஜெபிச்சுவாங்க. அது மாதிரி ஹோமம் செய்ய தெரியறவங்க வந்து என்ன பண்ணணும்னா, 1008 முறை நீங்க ஹோமம் பண்ணுங்க. இந்த இந்த மந்திரம் பண்ணாலும் சரி, இதெல்லாம வேற மந்திரமா இருந்தாலும் 1008 முறை பண்ணுங்க. நெய், அதே மாதிரி இருக்கு தெரியல, வெள்ளை இருக்கு, அந்த குச்சி சமதா சொல்றது. அதே மாதிரி பிளாஸின் சமதா, அத்தி, இத்தி, அரையாலு, பேராலு, இதெல்லாம் நீங்க ஹோமத்துக்கு யூஸ் பண்ணலாம். நெய் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த கடலாடி வந்து நாயுருவின்னு சொல்லுவோம், அந்த சமதை கூட நம்ம ஹோமத்துக்கு யூஸ் பண்ணலாம். எள்ளு, அதே மாதிரி கிராம்பு, மதுரை பலகாரங்கள், அதாவது லட்டு, ஜிலேபி, அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஹோமத்துல போட்டு முதல்ல வந்து ஹோமத்துல கண்டிப்பா அந்த உச்சிஷ்ட கணபதி ஆவாகனம் பண்ணணும். பண்ணிட்டு இந்த ஹோமம் நீங்க பண்ணுங்க. ஹோமம் 1000த்துல கம்மியாக கூடாது. உங்களோட ஜெபம் பண்ணி ஆவாகனம் பண்ணிட்டு 1000த்தில் கூட ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சர்வ ஐஸ்வர்யமும் வந்து சேரும். அப்ப அந்த தியானம் நீங்க வந்து 9 முறை சொல்லுங்க, அது போட்டிருக்கு. 108 முறை ஜெபம் பண்ணிவாங்க மூல மந்திரத்தை. ஹோமம் பண்றவங்களுக்கு அந்த விதி போட்டிருக்கு. இந்த மந்திரம் சரிக்கு சித்தி ஆகணும்னா ஹோமம் பண்ணுங்கிறதா சரியான விதி மலையாள மாந்திரிக படி. அப்போ நீங்க எப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ ஹோமம் செய்ய தெரியல, இது ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ஆளு ஒருபாடு காசு சொல்றாங்க இந்த மந்திர தீட்சைக்கு எல்லாம் உள்ள இது இருந்தா, நீங்க கண்டிப்பா நம்ம காளி கோவிலுக்கு இந்த போன் நம்பர்ல கூப்பிட்டு வாங்க. ஒரு மாசத்துல 3 முறை உச்சிஷ்ட கணபதியோட ஹோமம் நடக்கும். அப்ப எந்த ஹோமத்துல உங்களுக்கு கலந்துக்கலாங்க, உங்களோட வசதி பார்த்து நீங்க அங்க வந்து சேர்ந்துக்கோங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பதிவுல நம்ம பார்ப்போம்.